இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி நம்மை திடப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஒருவர் 13ஆம் வசனம், வேறொருவர் 14ஆம் வசனம். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும். வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும். உப்பு மொழியை குறித்து இயேசு தன் திருவாய் மலர்ந்து சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் மிக அழகாக செல்லும். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர். நீங்கள் மண்ணுலகிற்கு எப்படி இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீர்கள். உப்பு ஓப்பற்று போனால் அதை கொண்டு ஏதாவது பயனுண்டா? பொறுப்புள்ளதாக்க முடியும். அது வெளியிலே கொட்டப்படும், மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஆமான் பாதவர்களே, அதனால தான் தீத்து புஸ்தகத்தில் மிக அருமையாக அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். மீண்டும் இந்த 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் நம்மை எல்லா நெருக்கேடுகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நீ இவை பற்றி பேசு, முழு அதிகாரத்தோடு அறிவுரித்து கடிந்துகொள், யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே. ஆமேன். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமேன். கடவுளை அறிந்திருப்பதாக அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். கடவுளை அறிந்திருப்பதாக அவர்கள் மதிக்கிறார்கள். நாம அப்படிதான். ஆனால் செயல்கள் அதை மறுதலிக்கின்றன. ஆமென். போதும். நம்முடைய செயல்கள் அதை மறுதலிக்கிறது. நம்ம கடவுளுடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் எல்லாம் சொல்றோம். ஆனால் நம்முடைய செயல்கள் அதை மறுதலிக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்றாரு, திருவாய் மலர்ந்து சொல்றாரு, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்ப தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? 14ஆம் வசனம், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். அப்ப ஒளியின் மக்களாக நம்ம நடக்கணும். கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவருக்கு மன வருத்தத்தை கொண்டு வருகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, தெய்வத்தின் அன்பு ஒரு நாளும் மாறாது. தெய்வத்தின் அன்பு நிலையானது. தெய்வத்தின் அன்பு புதிதானது. தெய்வத்தின் அன்பு மறையாதது. தெய்வத்தின் அன்பு மாறாதது. தெய்வத்தின் அன்பு நிலையானது. தெய்வத்தின் அன்பு புதிதானது. தெய்வத்தின் அன்பு மறையாதது. தெய்வத்தின் அன்பு மாறாதது. தெய்வத்தின் அன்பு நிலையானது. தெய்வத்தின் அன்பு புதிதானது. தெய்வத்தின் அன்பு மறையாததுன்னு சொல்லி திருவாய் மறந்து சொல்றார். இழைகளின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர். அந்த உள்ளம் கனிவுடையோர் பேர் பெற்றோர். துயர் உருவோர் பேர் பெற்றோர். அப்போ நமக்கு துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வெறுப்புகள், வைராக்கியம் எல்லாம் வெளியிலிருந்து வருதுன்னு சொன்னால் நம்ம எல்லாம் பேர் பெற்றவர்கள்.
அதனால தான் மத்தேயு 5:10 சொல்லுகிறது, என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. ஆமென். நேற்று பார்த்தோம் சாட்சியின் வழியாக. அருமையான சகோதரருடைய சாட்சி. அவமானப்பட்டேன், என்னை அவமானப்படுத்துகிறார்கள், ஆனால் நான் கூனி குறுகி நின்றேன், அவனுடைய வார்த்தை எனக்கு பலப்படுத்தியது என்று சாட்சி சொன்னார்கள். இன்று ஆவியானவர் உன்னை பார்த்து சொல், மகளே, என் பொருட்டு மக்கள் உன்னை இகழ்ந்து பேசத்தான் செய்வார்கள், ஆமென். உன்னை துன்புறுத்துவார்கள், உன்னை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசுவார்கள். பயப்படாத, அஞ்சாதே, நான் உன் கூட இருக்கேன். அல்லேலூயா. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், விண்டுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறி மிகுதி. ஆமென். முன்பிருந்த இறைவாக்கினர்களை இப்படித்தான் அவர்கள் துன்புறுத்தினார்கள். உன்னையும் துன்புறுத்துகிறார்களா? அவமானப்படுகிறாயா? இன்று இயேசு உன்னை பார்த்து சொல், என் மகளே, நீ அவமானப்படாது. அல்லேலூயா. வெள்ளப்பெருக்குகள் என்னை மூழ்கி விட்டாலோ, அக்கினி நெருப்புகள் சுட்டு எரித்தாலோ, பெற்றோர்கள் என்னை மறந்து போனாலும், நண்பர்கள் என்னை கைவிட்டாலும், உன் அன்பு என்னை காத்திடுமே என்று சொல்லி தைரியமா பாடு. என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, துன்பம் உண்டு, துன்பம் உண்டு. நமக்கு துன்பத்தை தாங்கிக் கொள்ள பலத்தை தருவார். இயேசு முதலாக மலை மேல் ஏறி, மலை பொழிவுதான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருவாய் மறந்து சொல்றார், மகளே, ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், துன்புறுவோர் பேர் பெற்றோர், துயருவோர் பேர் பெற்றோர், கனிவுடையோர் பேர் பெற்றோர், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர், இழக்கமுடையோர் பேர் பெற்றோர், தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர். பேர் பெற்றவர்கள் நீங்கள். அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர். நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நமக்கு துன்பம் உண்டு தேவைப்படுகிறது, ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஏன் பயப்படுற? பயப்படாது. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இயேசுவே, சில பேரை நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லும் பொழுது நம்மளை கேவலமாக பேசுவாங்க. உங்களுக்கு வேறு வேலை இல்லை. அதனால தான் ஆண்டவரின் வாக்கை இகழ்வோரிடம் உங்களுக்கு நலம் உண்டாகுக என்று சொல்லிக் கொள்ளுங்கள். யாராவது உங்களை வேதனைப்படுத்துகிறாங்க சொல்லுறாங்க, உங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருங்க, நல்லா இருங்க, ஆசீர்வாதம் இருங்கன்னு சொல்லிடுங்க. மீறி உங்களை ஏதாவது துன்பப்படுத்துகிறாங்களா, உனக்கு ஒன்றும் வராதுமா, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துருங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை ஒருத்தர் சபிக்கிறாங்களா, நல்லா இருமா, காட் பிளஸ் யூ சொல்லிடுங்க. அவதூறு பேசுகிறாங்களா, நல்லா இருமா, காட் பிளஸ் யூன்னு சொல்லிடுங்க. வெக்கப்படுத்துகிறாங்களா, நல்லா இருமா, காட் பிளஸ் யூ மனசுக்குள்ளே சொல்லிடுங்க. நல்லா இருமா, நீ நல்லா இருமா. நீ அப்படி சொல்லிப்பாரு, உன் இதயத்தில் மகிழ்ச்சியோட பேரு வகை கொள்வாய். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம் பாதர்களே. சங்கீதம் 17 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 17 1 ஆமென். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும்,
என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். ஆமென். உன்னுடைய வழக்கின் நியாயத்தை அவர் கேட்பார். ஆமென். உன்னுடைய வேண்டுதலை அவர் உற்று கேட்பார். ஆமென். வஞ்சகமற்ற உன்னுடைய உதட்டிலிருந்து எழும் உன்னுடைய மன்றாட்டுக்கு அவர் செவி சாய்ப்பார். ஆமென். இதுதான் பதில். 2ஆம் வசனம் என்ன அழகாக சொல்றது, உன் முன்னில் இருந்து எனக்கு நீதி கிடைக்கட்டும், உன் கண்கள் நேர் என காணட்டும். ஆமென். அவருடைய முன்னிலையில உனக்கு நீதி தான் கிடைக்கும், அல்லேலூயா. நல்லது தான் நடக்கும். ஆமென். அதனாலதான் சொல்றாரு 3ஆம் வசனத்துல, என் உள்ளத்தை ஆய்ந்தேன், ஆய்ந்த இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். மீட்டு புடமிட்டு பார்த்து, புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காணமாட்டேன். என் வாய் பிழை செய்யக்கூடாதுன்னு உறுதி கொண்டேன். இதுதான் நம்ம செய்யணும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்முடைய வழக்கு நியாயத்தை கேட்டெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா நம்ம கடைபிடிக்கிறதெல்லாம் என்ன வேணும் என்பதைத்தான் 3ஆம் வசனம் சொல்லு. நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிகிறவர் ஆமென். இரவு நேரத்தில் நம்மை சந்திக்க வருவார். ஆமென். அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும், ஆண்டவரே என்று சொல்லி நம்மளை தாமே எந்த குற்றம் குறைகள் நம்மகிட்ட இருக்கிறத சரண்டர் பண்ணிட்டு, அதான் அந்த சங்கீதம் 51 வழியாக சரண்டர் பண்ணிட்டு அவருக்கு நன்றியை சொல்லிகிட்டே இருக்கணும். அவர்கிட்ட நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். சரண்டர் நம்பர் 51 சங்கீதம் மிக அழகான சங்கீதம். ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும் ஆண்டவரே, என் உள்ளத்தை ஆய்ந்து அறிகிறவர். அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் உள்ளத்தை ஆய்ந்து அறியுமப்பா, என்னை சந்திங்கப்பா, என்னுடைய வழக்கின் நியாயத்தை கேட்கிறவரே நீரே, என் மன வேதனையால் உருகி கொண்டிருக்கிறேனே, என் மகளே சமாதானமாய்ப்போ. அதனால தான் 18:3 சொல்லுகிறது, போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். அப்போ போற்றுதற்குரிய ஆண்டவரிடத்தில் நீ ஜெபிக்கும் பொழுது நீ மீட்கப்படுவாய், எதிரிகளிடத்திலிருந்து நீ ரட்சிக்கப்படுவாய். எதிரிகளுக்கு முன்னால் அவர்கள் வெட்கப்பட்டு நாணி போவார்கள். நீ ஒன்றும் செய்வனை, சும்மா இரு. நெருக்கடி வேளையில் ஆண்டவரை நோக்கி நீ மன்றாடி கத்தி கதறும் போது அவருடைய உன் குரலை கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கதர் அவருடைய செவிகளுக்கு எட்டும். நம்முடைய கதறல் அவருக்கு தெரியும். நம்முடைய வேதனை ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நீ பெற்றுக்கொண்டா என்று ஒரு விசுவாசம் உனக்கு வேணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். சங்கீதம் 59:9 நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கிறேன். ஏனெனில் கடவுளே நீரே என் அரண். ஆமென். நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கிறேன். ஏனெனில் கடவுளே நீரே என் அரண். ஆமென். ஒவ்வொரு நாளும் வேதனை இருக்கிற உன்னை நோக்கி இழிவான வார்த்தைகளை சொல்லி கேவலப்படுத்தி உன்னை அசிங்கப்படுத்துகிறார்களா? அதனால தான் சொல்கிறேன், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், திருப்பாடல் 59:10 கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். அவர்களை ஒரேடியாக கொன்று விடாதேயும், இல்லையே உன் வல்லமையை அவர்கள் மறந்து விடுவார்கள். என் தலைவரே, எங்கள் கேடயமே. அப்போ அவங்க என்ன சொல்லி ஜெபிக்கிறான்னா, அவங்களுக்கு பரிந்துரை ஜெபம் பண்றாரு தாவீது. இல்லையா? அவங்க எனக்காக துன்பத்தை கொடுக்குறாங்க, இழிவுபடுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் உங்களுடைய வல்லமையை அவங்க மறக்காதபடி அவங்களுக்கு சிறிய காயத்தை கொடுப்பாரு. ஆனால் அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அப்ப அந்த பாவிகள் மனம் திரும்புவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
நேற்று மாலை 3 மணிக்கு இறையிறக்கத்தின் மன்றாட்டு நேரத்திலே ஜெபித்த பொழுது ஆவியானவர் இதை உணர்த்துகிறார். பாவிகளுக்காக ஜெபி, உன்னை எதிர்ப்பவர்களுக்காக ஜெபி, உன்னை அசிங்கப்படுத்துறவர்களுக்காக ஜெபி, உன்னை கேவலப்படுத்துறவர்களுக்காக ஜெபி, பயப்படாத, அவங்களுக்காக ஜெபி. அதனால தான் ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு அந்த ஜெபத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அவரவர்கள் வீட்டில் அமைதியான சூழ்நிலையில் கதவுகளை மூடி மறைவாய் உள்ள தேவனிடத்திலே தனிமையாய் நீ பேசலாம். பேசி ஜெபி. ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்துக்காக. நேற்று பாவிகளை குறித்து ஜெபித்தோம். இன்னைக்கு ஊழியக்காரர்கள், குருக்கள், கன்னியர்கள், அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாம் அவங்க செய்கிற குற்றங்களை குறைகளை பார்க்காது அவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். துன்புறுவோர் பேறு பெற்றோர், துயருவோர் பேறு பெற்றோர், வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறாயா, மகளே அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாத. அதனால தான் சங்கீதம் 107:43 சொல்லுகிறது, ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும். ஆமென். அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். ஆமென். கவனத்தில் கொள்ளட்டும் ஒவ்வொரு நாளுடைய சமயத்தில். அதனால தான் சங்கீதம் 107:20 சொல்லுது, தன் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவு நின்று அவர்களை விடுவித்தார். அப்படி மற்றவர்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்யும் பொழுது தன் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக, அடுத்தவர்களுக்காக, நமக்காக ஜெபிக்கவே கூடாது. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ ஜெபிச்சு பாருங்க, நீ நல்லா இருப்பீங்க. ஆமென். அதனால தான் 18ஆம் வசனம் சொல்லு, சங்கீதம் 107, எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது, சாவின் வாயில்களை அவர்கள் நெருங்கினார்கள். அவர்களுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்காக வார்த்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். இன்னைக்கு நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது வார்த்தை அனுப்பி குணப்படுத்துவார். அழிவின் குழி நின்று விடுவிப்பார். ஆமன் பாதவர்களே, ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகளே, அதனால தான் சங்கீதம் 109:27 சொல்லுகிறது, இதுவும் ஆற்றலால் நிகழ்ந்தது. வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துவார், சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார். இதுவும் ஆற்றலால் நிகழ்ந்தது. அல்லேலூயா. இது உம்முடைய ஆற்றலால் நிகழ்ந்ததுன்னு அவர்கள் அறியட்டும். ஆண்டவரே இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும். உன்னை யாரெல்லாம் வேதனைப்படுத்துறாங்களோ அவங்களுக்காக நீ செபி. உங்கள்கிட்ட யாரெல்லாம் விண்ணப்பம் கொடுக்குறாங்களோ மற்றவங்களுக்காக செபி. அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இது ஆண்டவரால் நிகழ்ந்தது என அவர்கள் அறிந்து கொள்வார். ஆண்டவரே இதை செய்தவர் என்று அவர்கள் உணரும்படி செய்யும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 109:28 படி, அவர்கள் என்னை தபித்தாலும் நீர் எனக்கு ஆசி வழங்கும். ஆமென். எனக்கு எதிராக எழுவோர் இழிவுறட்டும், உன் ஊழியனாக நான் அகமகிழ்வேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக ஜெபிங்க. உலக சுகங்கள் என்னை ஏமாற்றினாலும், வெறுப்பும் கோபமும் என்னை அழித்தாலும், நோய் நொடி என்னை வருத்தினாலும், தனிமையில் நான் இருந்தாலும், உன் அன்பு என்னை காத்திடுமே. உலக சுகங்கள் என்னை ஏமாற்றினாலும், வெறுப்பும் கோபமும் என்னை அழித்தாலும், நோய் நொடி என்னை வருத்தினாலும், தனிமையில் நான் இருந்தாலும், உன் அன்பு என்னை காத்திடுமே.
உன் அன்பு என்னை காத்திடுமே. தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிலையானது, தெய்வத்தின் அன்பு புதிதானது, தெய்வத்தின் அன்பு மறையாதது. சங்கீதம் 119 103 அழகா சொல்லுது, உன் சொற்கள் பற்றிய விளக்கம் ஒளி தருகிறது. ஆமென். சங்கீதம் 119 130 அழகா சொல்லுது, உன் சொற்கள் பற்றிய விளக்கம் ஒளி தருகிறது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. அவருடைய சொற்கள் பற்றிய விளக்கம், அவருடைய வார்த்தையின் விளக்கம் எப்படி இருக்குதாம்மா? ஒளி தருகிறது. ஒளி தருகின்றது. அதான் நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஒளியாய் இருக்கிறீர்கள். பார்த்தோம். அவருடைய சொற்கள் பற்றிய விளக்கம், அவனுடைய வார்த்தை பற்றிய விளக்கம் நமக்கு தெரியுதில்லை. ஏதோ கடமைக்கு வாசிக்கிறோம் போகிறோம். ஆனால் மறை உண்மைகளை, விளக்கத்தை அது ஒளியாய் விளக்குகிறது. ஆண்டவரே அந்த ஒளி, கிறிஸ்துவே அந்த ஒளி. அல்லேலூயா. பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில். அதனால தான் சங்கீதம் 121 சொல்லுது, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும். உதவி வரும். மலைகளை நோக்கி கண்களை, மலை என்று அங்கதான் ஆண்டவருடைய பிரசன்னம். சியோன் மலை, மலை மேல் ஏறி அமர்ந்து திருவாய் மலர்ந்து கற்பித்தார். அல்லேலூயா. மலை மேல் ஏறி அமர்ந்து திருவாய் மலர்ந்து கற்பித்தார். அந்த மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. எங்கிருந்து உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். ஏன் பயப்படுற? அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். யாரையும் உன்னை கேவலப்படுத்த மாட்டாங்க. கேவலப்படுத்தினாலும் உன் முன்னாலே அவர்கள் வெட்கி நாணி கூணி குறுகி போவார்கள். அதை நீ கண்ணார காண்பாய். ஆனி அவர்களை சபிக்காதே, அவர்களை தீர்ப்பிடாதே, அவர்களுக்காக ஜெபி. அவர்கள் சுகம் பெற்று உன்னிடம் மனம் திரும்பி வருவார்கள். அப்போது இது ஆண்டவரால் நிகழ்ந்தது என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஒருவர் உன்னை வெறுக்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபி. ஒரு நோயாளி வழியில் போகிறாரு, ஒரு கால் ஊனமுற்றவர் போகிறாரு, ஒரு ஏழை போகிறான், அவனுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுது, அவனுக்காக நீ வழியில் போகும்போது ஒரு ஜெபம் பண்ணு. ஒரு ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் டொயின் போகுது, நீ உடனே வழியில் அந்த ஆம்புலன்ஸை பார்க்குற, என்ன ஏதுன்னு பார்க்காத, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த மகனை காப்பாற்றுங்கப்பா. ஒரு வழியில் ஒரு நொண்டி ஒரு வயசானவர் போகிறாரு, ஆண்டவரே அந்த வயசானவர் நடக்கிறது சக்தி கொடுக்கப்பா. ஒரு ஏழை பசியோடு இருக்கிறான், ஆண்டவரே இதோ என்னால் முடிந்தது அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறேன், அவனை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு ஆஸ்பத்திரியில் போகிறீங்க, நிறைய பேஷண்ட் இருக்கிறாங்க, நீங்கள் எல்லாரையும் பார்க்குறீங்க, தனித்தனியாக அவனால் பார்த்து ஜெபிக்க முடியல, பிடிக்கலனா கூட நீங்கள் பொதுவாக போடுங்க, ஆண்டவரே இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வேதனையோடு வந்திருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு கொண்ட வேதனையை நீங்கள் மாற்றி கொடுங்கப்பா, அவங்களுக்கு சுகத்தை கொடுங்கப்பான்னு ஜெபிங்க. தனியாக ஜெபிக்கணும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, அவனுடைய கண்டிஷனை பார்க்குறீங்க, நொடி நடக்கிறான், ஒருத்தர் தடி பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே அவன் நொடி நடக்கிறான், எங்கேயும் விழுந்துடாத அவனை பத்திரமா பாதுகாத்துக்குங்கப்பா ஜெபிங்க. ரோட்டில் யாரை பார்த்தாலும், உலகத்தில் எந்த மக்களை பார்த்தாலும், அது ஜாதி மதம் இனம் ஒன்றும் பார்க்காத, ஆண்டவரே அந்த மகனை ஆசீர்வதிங்கப்பான்னு ஜெபி. அவன் எந்த நிலையில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ப்பா, அவனுக்காக நான் ஜெபிக்கிறப்பா, பரிந்துரை ஜெபம் பண்ணுங்க.
நீங்கள் ஜெபம் பண்ணுறது அவங்களுக்கு உணர்த்துவார். அவங்க வந்து உங்களை பார்க்கும்போதே ஐயா ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க. அவங்கள அறியாமல் ஒரு நன்றி உணர்வு உங்கள் முகத்தில் பார்ப்பாங்க. நீ அவங்கள பார்த்து ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது அவங்க முகத்தில் வந்து ஒரு பிரகாசத்தை உன்னால் பார்க்க முடியும். நான் பலமுறை பார்த்துருக்கேன். ஜெபிக்கும்போது முதல்ல அவங்க முகம்லாம் வாடி இருக்கும். அவங்க மேலே அப்படியே ஒரு நிமிஷம் கை வச்சு ஜெபிச்சு ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சு முகத்தில் ஒரு மலர்ச்சியை காண்பேன். அல்லேலூயா. நான் பலமுறை பார்த்துருக்கிறேன். இப்போ எப்படிமா இருக்கு பிரதர்? ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் பிரதர் சொல்லுவேன். அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், நான் யாரையும் வெட்கப்பட மாட்டேன். ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை செய்தே ஆகணும். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு எல்லாரும் இந்த பரிந்துரை ஜெபம் மதிய வேளையில் 3 மணிக்கு செய்யும் பொழுது இன்று குறிப்பாக குருக்கள், கன்னியர்கள், ஊழியக்காரர்கள், நாட்டு தலைவர்கள் அவர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். 3 மணி வேளையில் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். தனிமையாக இருந்து தனிமையாக உங்களுடைய கதவை அடைத்து தனிமையாக உள்ள மறைவாய் உள்ள இறைவனிடம் உங்கள் மன்றாட்டுகளை ஏறெடுங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஒரு முடிவு எடுங்க என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.